சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் கிளாசிக் சினிமாவில் நடிகர் திலகம் என்று பெயர் எடுத்தவர் சிவாஜி கணேசன். அதேபோல் பாடல்களுக்கு கவியரசர் என்று பெயர் எடுத்தவர் முன்னணியில் இருந்தவர்தான் கண்ணதாசன். இவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்த போதும் கண்ணதாசன் செய்த ஒரு செயலால் அவரை சிவாஜி கணேசன் ஓட ஓட விரட்டி அடித்த சம்பவம் தமிழ் சினிமாவில் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக உருவாகியது திமுக. எம்ஜிஆர், கருணாநிதி, கண்ணதாசன், சிவாஜி கணேசன் என முக்கிய புள்ளிகள் கட்சியில் இருந்த காலகட்டத்தில் சிவாஜி சம்பூர்ணா ராமாயணம் படத்தில் நடிக்கப் போகிறார். ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை கொண்ட திமுகவில் இருந்து கொண்டு இப்படி நடிக்கலாமா என்று கட்சியில் சிவாஜிக்கு எதிராக பேசியுள்ளனர். கட்சியில் எனது கொள்கை வேறு, எனது தொழில் வேறு என்று சிவாஜி விளக்கம் அளித்திருந்தாலும் அவர்கள் பேசுவதை நிறுத்தவில்லை. இதனால் சிவாஜி மன உளைச்சலுக்கு ஆளான சிவாஜி ஒரு முறை திருப்பதிக்கு சென்றுள்ளார். அங்கு அவர் சென்றதும் பெரும் விவாதமான உருவெடுத்ததால் அவரை ஏன் கட்சியில் இருந்து நீக்கக்கூடாது என்று பலரும் கேட்கத் தொடங்கியுள்ளனர். இதை கேட்ட சிவாஜி, நீங்க என்ன நீக்கிறது, நானே வெளியில போயிடுறேன் என்று சொல்லியுள்ளார். இதனிடையே கடந்த 1956ஆம் ஆண்டு திரைக்கதையில் சிவாஜி கணேசன் தெனாலிராமன் என்ற படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தில் தெனாலிராமன் செய்த தவறால் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு தலை மட்டும் வெளியில் தெரிவது போல் இருப்பார். இந்த புகைப்படத்தை தனது பத்திரிகையில் வெளியிட்ட கண்ணதாசன், கணேசா, திமுகவில் இனி இதுதான் உன் நிலைமை என்று எழுதியுள்ளார். இதை பார்த்த சிவாஜிக்கு பெரும் கோபம் வந்துள்ளது. ஆனால் அவர் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை. ஒரு சில தினங்களுக்கு பின் வாகினி ஸ்டுடியோஸ் ஒரு புறம் சிவாஜி படமும் மற்றொரு புறம் என்.எஸ். கிருஷ்ணன் படமும் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. அப்போது வேலையாக கண்ணதாசன் அந்த ஸ்டுடியோவுக்குள் வர இவரை பார்த்த சிவாஜி அந்த பத்திரிகையில் எழுதியதை நினைத்து கண்ணதாசனை அடிக்க பாய்ந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியாக கண்ணதாசன் ஓட சிவாஜி பின்னாடியே அவரை விரட்டியுள்ளார். ஸ்டுடியோ முழுவதும் இந்த தகவல் பரவியுள்ளது. ஒரு கட்டத்தில் கண்ணதாசன் என்.எஸ். கிருஷ்ணன் படப்பிடிப்பு நுழைந்துள்ளார். இதை கவனித்த என்.எஸ். கிருஷ்ணன் இருவரையும் தடுத்து நிறுத்தி என்ன நடந்தது என்று கேட்டுள்ளார். சிவாஜி நடந்ததை சொல்லிவிட்டு இவரை ஒரு அறையாவது அறையாமல் விடமாட்டேன் என்று கூறியுள்ளார். அதற்கு என்.எஸ். கிருஷ்ணன், அவனை அறைந்துவிட்டால் சரியாகிவிடுமா, உன்மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று கேட்டுள்ளார். இதை சமாதானமான சிவாஜி அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். என்.எஸ். கண்ணதாசனிடம் பத்திரிகை நடத்தினாலும் சினிமாதான் உன் வாழ்க்கை, இனிமேல் இப்படி செய்யாதே என்று சொல்லி அனுப்பியுள்ளார். அதன் பிறகு சிவாஜி, கண்ணதாசன் இருவரும் இணையவில்லை. சில வருடங்களுக்கு பிறகு சிவாஜி நடித்த பாகப்பிரிவினை படத்திற்கு ஒரு தாலாட்டு பாடல் கண்ணதாசன் எழுதியிருந்தார். அடுத்து வந்த பாசமலர் படத்திற்கு அனைத்து பாடல்களையும் எழுத பாடலை கேட்டு மகிழ்ந்த சிவாஜி கண்ணதாசனை வீட்டிற்கு அழைத்து கட்டிப்பிடித்து பாராட்டியுள்ளார். அதன் பிறகு இருவரும் இணைந்து பல படங்களில் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.